வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கும். ஆனால் அது பதமாக தான் வேக வைக்கணும். அப்படி வேக வச்சாதான் அதில் ஒரு இரும்புச்சத்து அப்படியே கிடைக்கும். அதிகமாக வந்துச்சுன்னா சத்தெல்லாம் போயிடும். இதுக்கு அப்படியே நேர்மாறாக அகத்திக்கீரை. அகத்திக்கீரையை நல்லா வேக வைக்கணும். சரியாக வேக வைக்கலன்னா அஜீரண கோளாறு, வாய் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி எல்லாம் வரும். அப்போ நல்லா வேக வைக்கணும் அகத்திக்கீரை. அதான் வேகாமல் கெட்டது அகத்தி. மனித வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெந்து கெட்டது முருங்கை. அளவுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தால் கெட்டுப்போன விஷயங்கள், கெட்டுப்போன மனித வாழ்க்கைகள். 2 விஷயம். ஒன்று சுதந்திரம். அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட சுதந்திரம் அந்த 16, 17, 18 வயசில், டீனேஜில். அதனால் தவறான பாதை, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான வாழ்க்கை, தோல்வியுற்ற வாழ்க்கை. 2வது அதிகாரம். அளவுக்கு அதிகமான அதிகாரம். வெந்து கெட்டது முருங்கை மாதிரி. அந்த அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாத ஒரு செயல். அடால்ஃப் ஹிட்லர், ஜெர்மனியின் தோல்வி 2ஆம் உலகப் போரில் கிடைத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது. இதெல்லாம் வெந்து கெட்டது முருங்கை. அடுத்து வேகாமல் கெட்டது அகத்தி. அன்பு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடியது, ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்பு. அன்பு இல்லாதால் மன அழுத்தம், மனவலி, மனவேதனை, தாழ்வு மனப்பான்மை, கோபம், வன்மம், வெறுப்பு இதெல்லாம் ஆட்கொண்ட மனிதனாக, வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாத ஒரு தோல்வியுற்ற மனிதனாக இல்லாத. போன வாரம் நீயா நாடல ஒரு நிகழ்ச்சி. ஒரு பக்கம் மகள்கள், டீனேஜ், அன்பை வெளிப்படுத்த தெரியாத மகள்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தகப்பன்மார்கள், அப்பன்மார்கள். அன்புக்காக ஏங்கி தவிக்கும், கண்ணீர் விடும், கண்ணீர் சிந்தும் அப்பன்மார்கள், தகப்பன்மார்கள். நீ உங்க அப்பாவோட போகும்போது முன்னாலேயோ பின்னாலேயோ போக வேண்டாம். கூட போகும்போது கையை இறுகி பற்றிக்கொள். அந்த இறுகி பிடித்த அன்பு அவனுக்குள் ஈரத்தை சுரக்க வைக்கும். அவனை மாரத்தான் வீரர்கள் ஓட வைக்கும், உனக்காக ஓட வைக்கும் அந்த அன்பு. அதுபோல தாத்தா பாட்டி, வீட்டில் இருக்கிற பெரியவங்க, வீட்டுக்குள் முடங்கியவர்கள், பல உபாதைகள். மகன் மகளை விட பேரன் பேத்திக்கிட்ட ஒரு பாண்டு வந்துடும். அவங்க கிட்ட இருந்து ஒரு அன்பை எதிர்பார்க்கும். என் மகனுக்கும் மகளுக்கும் நான் வேண்டுகோளா வைத்திருக்கக்கூடியது, உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் போகும். என் கூட பிறந்தவர்கள் பேசின அவசியம் இல்லை, என் மனைவி கூட பிறந்தவர்கள் கூட பேசின அவசியம் இல்லை. தாத்தா பாட்டி, 2 தாத்தா பாட்டி, என்னோட அம்மா அப்பா, மனைவியோட அம்மா அப்பா, அவர்கள் வீட்டுக்குள் முடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஃபோன் கால் எங்க இருந்தா சரி, தாத்தா எப்படி இருக்கீங்க, பாட்டி நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, மருந்து மாத்திரை ஒழுங்கா சாப்பிட்டீங்களா, உடம்ப பார்த்துங்க, ஊருக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வேணும் வாங்கிட்டு வரேன் நான். சந்தோஷம். தாத்தா பாட்டி, என் பேரை பேசினா, பேத்தி பேசினா, பச்சை பயிரில் முளை கட்டின மாதிரி அன்பு சுரக்கும். நல்ல சிந்தனைகளை விதைப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.